தளபதியும் தலையும் விட்ட இடத்த சூர்யா பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய இருக்கு. அவங்களோட ஆக்டிங்ல வேற லெவல் சொல்ல முடியாது, வேற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் அவர் இல்ல எங்க அவரு அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். அவர் வர சீன்லாம் மாசா இருந்தது. சீரியஸாவே இவ்வளோ எதிர்பார்க்கல. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு விஸ்வல் அவுட்ஃபிட் வேற மரண மாசமே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அஜித் சாருக்கு ஒரு ஜிபியூ, விஜய் சாருக்கு ஒரு கோட்டுனா இந்த படம் வந்து சூர்யா சாருக்கு தான். நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம கருப்பு படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் பிஎன்சி சென்டர்ஸ்ல மக்கள்லாம் வந்து இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா சாமி ஆடுவாங்க. அப்படி ஒரு மியூசிக், அப்படி ஒரு டான்ஸ் ஆர்ஜே பாலாஜிட்ட வந்து உண்மையிலே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோ என்ட்ரியே வருது. ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் என்னடா அது ஒரு மாதிரியா ஹீரோவே காணுமே அப்படின்னு உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் போட்டிருக்க ஒரு மாதிரி உண்மையிலே தரமான சம்பவம். ஆர்ஜே பாலாஜியால இப்படி ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. சூர்யாவோட ஃபேன் பாய் படம் ஏகேக்கு எப்படி வந்து ஒரு FGP இருந்துச்சோ அந்த மாதிரி இது வந்து ஒரு சூர்யாவுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசியான ஒரு ஃபேன் பாய் படம். படம் ஃபுல்லாகவே ஃபேண்டசி, லாஜிக்லாம் கிடையாது. சரியான என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தோட போய் தேட்டரில் உட்காந்து பார்க்கலாம். அப்படி ஒரு படம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாயோட மியூசிக்கு, ஜிகே விஷ்ணுவோட சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு தேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படம். தயவு செய்து தேட்டரில் போய் ஃபேமிலியோட பாருங்க. வெளியில் வரும்போது ரொம்ப ஒரு திருப்தியாக ஒன்று வருவோம். சூர்யா வந்து இதுதான் ரியலில் ஒரு கம்பேக்கு. இதுக்கப்புறம் அவர் வந்து கமர்ஷியலாக வந்து எல்லாரையும் விட மேலே வருவார். அடுத்த சூப்பர் ஸ்டாராக வரதுக்கான இப்போ தளபதியும் தலையும் விட்ட இடத்த சூர்யா பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய இருக்கு. என்டர்டைன் பண்ண வந்திருக்குண்ணா, அவ்வளோதானே எனக்கு தெரிஞ்சு. ஓஜி சூர்யா இஸ் பேக், அவ்வளோதான். பக்கா பீக் கமர்ஷியல் படம். வேற எதுவுமே யோசிக்க வேணாம். லாஜிக்கலாக பார்த்துட்டு இது மாதிரி அது மாதிரிலாம் யோசிக்காம ஒரு முழு படம் என்டர்டைன் பண்ணக்கூடிய படம்னா இதுதான். எனக்கு தெரிஞ்ச அஜித் சாருக்கு ஒரு ஜிபியூ, விஜய் சாருக்கு ஒரு கோட்டுனா இந்த படம் வந்து சூர்யா சாருக்கு தான். ஒரு 2.5 மணி நேரம் பீக் சம்பவம்னா அது இந்த படம் தான். ஒரு வில்லத்தனம், அதான் ஒரு மாதிரி அவரோட இந்த ஹியூமரஸ் வில்லன் இருக்குல்ல, சைக்காட்டிக் வில்லனா மாறுற இடங்களா இருக்கட்டும், அவரோட பாணியிலே வில்லத்தனம் பண்ணியிருக்காரு. வேற லெவலு. முதல்ல இவர் வில்லனா அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் எல்லாருக்குமே இருந்தது. பட் படத்தோட பாக்குறப்போ அது ஏன்னு தோணுச்சு. மேபி இந்த சூர்யா சாருக்கான எலிவேஷன் பண்றப்போ வில்லன் எங்கேயுமே ஒரு இடத்துல டம்மி பண்ணணும். பட் மற்ற யாரையாவது பண்ணியிருந்தா அது கொஞ்சம் கஷ்டம். ஸ்கிரீன் பிளேல அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாம போகலாம். பட் ஆர்ஜே பாலாஜி அது ரொம்ப ஈஸியா இருந்தது. அது கன்வின்சிங்காகவும் இருந்தது. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறப்போ இந்த படம் முடிச்சு அவரோட வில்லத்தனத்தை பார்த்துட்டு செகண்ட் பார்ட் லீடுலையும் அவர் தான் வில்லனா வரும்போது அது ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்க முடிஞ்சது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருக்குமான ஸ்பேஸுமே இருந்தது. எமோஷனாக இருக்கட்டும், அந்த மாஸ் எலிவேஷனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், அந்த ரொமான்ஸ் எல்லாம் வைக்காம என்ன படத்துக்கு வேணுமோ அதை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக ப்ராப்ளம் ஒரே ஒரு இதுதான், மியூசிக்கில் வந்துட்டு மிக்ஸ்அப்பில் மட்டும்தான், அந்த சவுண்ட் மிக்சிங்கில் மட்டும்தான் ப்ராப்ளம். ஏன்னா தொடர்ந்து அவர் படங்களில் சாயா பிணைக்கிற ஒரு படங்களில் பிரச்சனை என்னன்னா அவரோட பாடல்கள் நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், பட் வரிகள் புரியாது, கேட்க மாட்டேங்குது. இப்போ தேட்டர்லையுமே அவ்வளோ ஃபுல் எஃபெக்ட்ல கேட்குறப்போ காட் மோட் லிரிக்ஸ் எல்லாம் செம்மையா இருந்தது. அதே மாதிரி வெரப்பு அந்த சாங்கோட லிரிக்ஸுமே நல்லா இருந்தது. பட் கேட்கல, ஏன்னா அந்த மிக்சிங்ல மட்டும் தான் பிரச்சனை. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த வாட்டி ஃபார் பெட்டர். இதுக்கு முன்னாடி படங்களை விட இந்த படத்துல ஃபார் பெட்டரா இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆமா இருந்தது. ஆக்சுவலா என்னன்னா இது வந்துட்டு ஒரு கோர்ட் ரூம் டிராமா மாதிரி பண்ணல. கோர்ட் ரூம் டிராமானா இந்த வசனங்களுக்கான அந்த பவர்ஃபுல்லான வசனங்கள் இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் மாசா கமர்ஷியலா கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. பட் அங்கேயுமே அந்த வசனங்கள் இருந்தது. அது கொஞ்சம் எமோஷனலா பிளெண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் தென் முடிக்கிற விதமும் நல்லா முடிச்சிருந்தாங்க. இருக்காங்க, அவங்களுமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து எப்பவுமே ஹீரோயின் வரும்போது கன்சர்ன் இல்லாம இருக்கும். பட் இந்த படத்துல அவங்களுமே வந்துட்டு படம் த்ரூ அவுட் த மூவி அவங்க கொண்டு வந்தது நல்லா இருந்தது. சீரியஸாவே இவ்வளோ எதிர்பார்க்கல. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு விஸ்வல் அவுட்ஃபிட் வேற மரண மாசமே சொல்லலாம். சாமி படம் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு மரண மாசான படம் பார்த்ததுல எல்லாமே சூப்பராக இருந்தது. டைலாக் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், வேற லெவலில் இருந்தது. செம்ம என்ஜாய். கத்தி தொண்டை தான் போச்சு. ஆக்சுவலி எல்லாமே பேசியிருக்காரு. அரசியல் மட்டும் இல்லை, நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடியது, முக்கியமாக கோர்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காரு. ஒரு இது டைலாக் கூட வரும். ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஒரு கோர்ட் வேணால் நீ கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம், உலகத்தில் எவ்வளோ கோர்ட் இருக்குது, அதெல்லாம் நீதி கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறதா இருக்கட்டும். கடவுளே வந்தாலும் காசு கொடுக்காம வேலை நடக்காது அப்படிங்கிற மாதிரி காமிச்ச விதம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. டைலாக் மரண மாதம். அதுவும் இல்லாமல் சூர்யா சிங்கம் அந்த லைன்ல அந்த ட்ரெஸ்ல, போலீஸ் ட்ரெஸ்ல கம்பேக்ட் கொடுக்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. ஆக்சுவலி எப்படின்னா
சூர்யா ஃபேன்ஸுக்கான ஒரு சில விஷயங்களும் இருந்தது. அதே நேரத்தில் நார்மல் பீப்புள்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் இருந்தது. ஊர் சைடில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கான அந்த கடவுளோட ஒரு விஷயம் இருந்தது. இப்போ ட்ரெண்டிங்காக இருந்த கடவுள் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. ரேட்டிங் 10க்கு 10 கொடுப்பேன். கருப்பசாமி கேமியோ ரோல்னு மாதிரி வரல, ஆனா சூர்யாவே நிறைய கெட்டப்ல வருவாரு. சூப்பரா இருந்தது. ஏன் எல்லாமே என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கு. கூஸ் பம்ஸ் ஆச்சு ஃபுல்லா. ஏன்னா இது வந்து என்ன சொல்றது, சாமி அந்த ரோல் அந்த இதுல ஜானர்ல எடுத்திருக்கிறதுனால நம்ம கருப்பு சாமினா எந்த சாமினாலுமே நமக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப் வரும்ல, சாமி பாட்டெல்லாம் கேட்கும் போது. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டா இருந்தது. ஏன் நல்லா இருந்தது. எப்பயும் போலதான், அதை விட கொஞ்சம் மாசாவே இருந்தது. ஏன் சாங்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஆப்டா இருந்தது. எனக்கு பிடிச்சது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுவாரஸ்யமா போயிட்டு இருந்தது. இருக்கு சூர்யா சார் ஆக்டிங் மியூசிக்ல எப்படி எல்லாமே செம்மையா இருந்தது. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா செம்மையா இருந்தது. படம் எப்படி பக்கா மாசா வர்ற மாதிரி அரகூஸ் ஃபிலிம்ஸோட பார்த்தது. சொல்ல முடியாது, வேற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் அவர் இல்ல எங்க அவர் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அவர் வர சீன்லாம் மாசா இருந்தது. பிடிச்சிருந்தது. அவ்வளவு ஆர்ஜே பாலாஜி காமெடினா அவர்தான். நெகட்டிவ் ரோல் மாதிரியே தெரியல, அவ்வளவு நல்லா இருந்தது. பைக் படமா 4 படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப கூஸ்பல் மொமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாரும் போய் படத்தை தேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். இட் வாஸ் வெரி குட். மியூசிக்ஸ்லாம் வந்து செமையாக இருக்குது. அது வந்து ஒரு பவர் பேக் கொடுக்கறது மியூசிக் தான். ஸோ பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வில்லனாக பண்ணியிருக்காரு, அதுவுமே நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ வெரி குட் அட் ஆக்டிங். இன்னும் 2 பார்ட்டுமே வந்துட்டு இட் வாஸ் ஃபுல்லி என்கேஜிங் அஸ் அண்ட் வி ஆல் என்ஜாய்டு. படத்துல வந்து லாஸ்ட் செட் சாமி இல்லை, படம் ஃபுல்லாகவே வந்து நிறைய பீக் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பீக் மூமெண்ட்ஸில் ஹை பீக் சம்பவம் வந்து ஃபைனலில் இருக்குது. படத்தில் நல்லா இருக்கு, எல்லா சாங்ஸும் நல்லா இருக்கு. ஓகே, இது படம் ரிலீஸ் ஆச்சு. நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதே கன்ஃபியூஷன் இருந்தா. காலைல ரிலீஸ் ஆச்சு, நியூஸை கேட்டானே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இது மற்ற படங்கள் மாதிரி வந்துட்டு ஓல்டு கண்டென்ட் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ கண்டென்ட்டை வச்சு ஒரு காடை வச்சு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் வேறு லெவலில் இருந்துச்சு. சொல்ல போனால் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டாக இருந்துச்சு இது. ஆர்ஜே அவங்களோட ஆக்டிங்ல வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு. காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சீரியஸ் இதுவும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சொல்ல போனா மூவி வந்து செம ஹிட் ஆகும், நல்லா இருக்கு. சூர்யா வேற லெவல், சொல்றதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. எக்ஸ்ட்ராடினரியா நடிச்சிருக்காரு. அது நமக்கு சொல்ல போனா அங்க அவருக்கு சாமி வந்தோட நமக்கே அங்க பாக்கும்போது சாமி வந்த மாதிரி உடம்புல சிலுத்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ நமக்கே சாமி வந்துருமோ அப்படிலாம் தோணுச்சு. எங்களுக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தங்களுக்கு சாமியே வந்துருச்சு. ஸோ வேற லெவல் இருந்துச்சு மூவி. த்ரிஷாவோடதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அவங்க நேச்சுரலா இருந்தாங்க, எதுவுமே வந்துட்டு சொல்லி வச்ச மாதிரி பண்ணாம எல்லாமே கேஷுவலா பண்ணிருந்தாங்க. ஸோ சூப்பரா இருந்துச்சு அவங்களோட ஆக்டிங். இல்ல போரிங்கே கிடையாது, எல்லாமே வந்துட்டு நல்லா ஆக்டிங்கான ஒரு இதாக தான் இருந்துச்சு. போரிங்கே கிடையாது இந்த மூவில. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டல்லே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு. சொல்ல போனா செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு. ஸோ ஆர்ஜே பாலாஜி கரெக்டான கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு, கரெக்டா அடாப்ட் ஆயிருந்தாரு. 5க்கு நான் 5 கொடுப்பேன்.